தமிழ் தேசியத்தின் இருளற்ற வந்த பேரொலி எங்கள் தாய்ப்புலி செந்தனவன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனதருமை தாய் தமிழ் உறவுகளே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சிறப்புகள் பல நிறைந்த கோவில்பட்டி மண்ணிலே நாமெல்லாம் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு கூடி நிற்கிறோம். இங்கே புரட்சி தீ என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுச்சி மிகுந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் தம்பி தங்கைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற புரட்சியாளர்கள் எம் இன முன்னோர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாகி போகாமல், அடிபணிந்து வாழாமல் கிளர்ந்து எழுந்த புரட்சியாளர்கள் எம் இனத்தில் எண்ணற்ற முன்னோர்கள். எனது அன்பு தம்பி தங்கைகளே, கீவ விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சேகுவேரா அவர்கள் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறார். ஆனால் இதற்கு முன்பு நம்மின முன்னோர்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த தத்துவ கோட்பாட்டை ஏற்று களத்திலே வீர போர் புரிந்த மறவர்களின் வாரிசுகள் நாம். இங்கே வெள்ளைக்காரர்கள் படையெடுத்து வந்து நமது இன்ன முன்னோர்களை தாக்கி அழித்து நிலப்பரப்பை கைப்பற்றிய போது நமது பாட்டன்கள் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், பெரும்பிடுகு முத்தரையர், மான மறவர்கள், மருதிருவர்கள், வீர பெரும்பாட்டியார், வேலு நாச்சியார், நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை போன்ற வீர பெருமக்கள், என்னிலும் இளைய என் தங்கைகளும் தம்பிகளும் ஆழ்ந்து இதை கவனிக்க வேண்டும். வெள்ளைக்காரன் பீரங்கி வைத்திருக்கிறான், வெள்ளைக்காரன் துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலை தூரத்தில் இருந்தே குண்டுகளை வீசி கொன்று விடுவான். துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலைவில் இருந்தே நெஞ்சிலை தோட்டாக்களை செலுத்தி கொன்று விடுவான். சண்டைக்கு போனால் செத்து விடுவோம், சாபம் தெரியும். நமது பாட்டன் பாட்டி எல்லாருக்கும் தெரியும்.
நம்மிடத்துல வெறும் வேலும் வாளும் தான் இருக்கிறது. சண்டைக்கு போய் சாவோம் என்று தெரிந்தும் சண்டைக்கு போனார்கள். காரணம், மான தமிழ் மகனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் வீர போர் புரிந்த முன்னோர்களின் பிள்ளைகள் நாம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வீரம், அதே ரத்தம் எவனிடத்திலும் சரணடையவில்லை. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம் இல்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் யாருக்கோ அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என்னை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நீக்க விடுகிறது. நாய் 4 நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அதற்கு பெருமையாக இருக்கும். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்ற மான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா, 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 பரவாயில்லடா. எங்க பாட்டா அழகுமுத்துக்கோனை கைது பண்ணி நிறுத்திருக்கான். அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான். வெள்ளக்காரன் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம பாட்டம் சொன்ன உரையாடல கவனி, வீர வசனத்தை. தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மரர்களாக விழுவோம். ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவார். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி தோற்றாலும் ஜெயித்த அணிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேரலடா. என்னுடைய அண்ணன், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய முன்னத்தியர் புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் தான் அவர். எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதையே பேசிய ஒரு பெருந்தகை. நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதை எனக்கு முன்னாடி பேசிய மகன் என் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர்கள். அவர் மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசிய போது என்னருமை இஸ்லாமிய சொந்தங்களை என்று ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யாத தமிழர் போராளி. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்காரு. அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்ற நபிகள் நாயகனின் புரட்சி மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரே புரட்சியாளன் இந்த மண்ணின் அண்ணன் பழனிபாபா என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. 22 வயதில் உனக்கு என்ன தோணும்? எந்த நடிகனுக்கு மன்றமைக்கலாம், எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம், இப்படித்தான் உன் எண்ணம் போகும். எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும். ஆனால் 22 வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு உசிலம்பட்டியிலே அன்றைக்கு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரிலே இருக்கிற அந்த கல்லூரி, அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள் 22 வயது இளைஞன். 22 வயது இளைஞன். நீ 22 வயதில் இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார். பழனிபாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும். அந்த இடத்தை கடக்கிற போது அவரை பழனி பழனி என்றுதான் கூப்பிடுவார் நம்முடைய தாத்தா முக்காயத்தவர். ஏன்னா அவர் சொந்த ஊர் பழனி. பிற்காலத்தில் தான் பாபா பாபா என்றுதான் கூப்பிடுவார். பிற்காலத்தில் தான் ஊர் பெரும் சேர்த்து பழனி பாபா என்று பெயர் வைத்தது
நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் தான். கடந்து போகும்போது, பாபா இந்த இடத்துலதான் நம்மளை வெள்ளக்காரன் குற்ற பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேகை வைக்க சொன்னானே, கொட்டடியில அடைச்சு வச்சிருந்தானே, அது இந்த இடம்தான் என்று சொன்னபோது அந்த சிறுவன் 22 வயது இளைஞன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, அப்படியா? எந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன், அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக, கத்தறிந்த அறிஞர்களாக நாம் மாற்றுவோம் என்று 22 வயது இளைஞன் தன் சொந்த சொத்தை விட்டுவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம் தாத்தா முக்கியத்தவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பேர்ல இன்றைக்கு நிற்கிற உசலம்பட்டி கல்லூரி. அவனை மறந்து போனது தமிழ் சமூகம். அவனே சொல்லுகிறான், நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள், ஒரு நாள் முளைத்து வரும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள். என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூட வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார். இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளனுக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம். அவன் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கையிலே உங்களுக்கு சொல்கிறேன். தமிழர்களே, இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழி இனமாக எழுந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு ஒன்றென்றால் நடுங்குகிறான். ஏன்? மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை கொள்வதென்றால் நடுங்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு படை இருக்கு. நேற்று சுரண்டல உன்ன கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான். ஏன்னுகள் இவ்வளவு கூட்டத்தை எவ்வளவு காசு கொடுத்து கூட்டுறது? இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாவான். இது கொள்கைக்காக கூடுற கூட்டம், உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம். காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம். வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது. இன்னொரு புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்கள், வீரம் என்பது என்ன என் உடன் பிறந்தார்களே, ஒருவன் இன்னொருவனை வெட்டிக் கொள்வதா? இல்லை, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பதுதான் ஆகச் சிறந்த வீரம். என்னுடைய தலைவர் என்னிடத்திலே சொன்னது, நாம் கூட களத்தில் நிற்கிறோம், எதிரி சுடுவான், தோட்டா நெஞ்சிலே பாய்ந்தால் உடனே மரணித்து விடுவோம். கழுத்திலே குப்பி இருக்கிறது, நச்சு குப்பி, சைனைடு. எதிரியிடம் சிக்காமல் சிக்கிவிடக் கூடாது, சிக்கினாலும் நம்ம இடத்திலே மரணத்தை உருக்கி நெஞ்சுக்கு முன்னாடி தொங்க விட்டிருக்கிறோம். எடுத்து கடித்தால் அடுத்த நொடி மரணம், இறந்து விடலாம். ஆனால் இதை வீரம், இதையும் விட ஆகச் சிறந்த வீரம் ஒன்று இருக்கு என் தம்பி. என்னது என்றால், உடலிலே நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து 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 தன் உயிரை விடுகிற அந்த வீரம் இருக்கிறதே. அப்படிப்பட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் தான் எண்ணற்ற வீரர்கள் பிறந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் அந்த வீரம் போற்றப்படவில்லை. மொழிக்காக செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து, இனச்சாவை தடுக்க செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து. அதிலே முதல் நெருப்பு என் உயிர் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள். இனச்சாவை தடுக்க ஒரு பயலுக்கு நினைவு இருக்காது. அவன் அண்ணன் சீமான் வந்த தூக்கி தூக்கி தெருவுகளா சுத்தி.
முத்துக்குமார் எல்லாம் கைவிட்டு போயிட்டான். நான் விடுறதா இல்ல, நான் விடுறதா இல்ல. ஏனென்றால் அவன் பற்ற வைத்த நெருப்பை எங்கள் இதயத்துக்குள் எரிய விட்டு அணைய விடாமல் அடைகாத்து வைத்திருக்கிறோம். அதான் நீங்கள் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவதில்லை. அதே போலவே பழனி பாபாவும் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமாரும் மரணித்து போனதாலேயே, இறந்து போனதாலேயே அவர்கள் கொண்டிருந்த லட்சியமும் அவர்கள் முன்வைத்த முழக்கங்களும் அவர்கள் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அதைத்தான் அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். முத்துக்குமார் பற்ற வைத்த நெருப்பு, அவன் உடலிலே எரிந்த நெருப்பு இன்று ஒவ்வொரு தமிழ் மகனின் இதயத்துக்குள்ளும் உள்ளத்திலும் எரிகிறது, சுடர்விட்டு எரிகிறது, பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும். இது அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை, ஊழலை, லஞ்சத்தை, சாதிய இழிவு, தீண்டாமையை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை, பசி பஞ்சத்தை, வறுமை, ஏழ்மையை, மதுமத போதையை எல்லாவற்றையும் எரித்து பொசுக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி அப்படின்னு எல்லாருக்கும் என் தம்பி துமாயின் கூட சொன்னார். புரட்சினா ஏதோ வரலாற்றில் இருக்கிற வார்த்தை நினைக்காத, ஒவ்வொரு மகனும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது. புரட்சினா ஏதோ நினைக்காத, இப்ப நாம செய்துகிட்டு இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன், இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறது ஆக பெரும் புரட்சி. பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பில் இருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்த 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடம் கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றிக் கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a political party, அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார். அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார். யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன். அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல்லு. சொல்லு. ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா? சொல்லுங்க. ₹1 காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? ₹1 காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை. கோயில்பட்டியில் சீமான் பேசப் போகிறார், திறந்து வாருங்கள். செய்யல. செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை. ஒரு நாள் சூரத்தி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறான், பார்த்துக்கணி. இது புரட்சி. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி? ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆர்ங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு. அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி
திட்டமிட்டு தமிழீழம் தலைமுறைக்கு தமிழ் மக்களுக்கு சாதி மத பற்று ஊட்டப்பட்டிருந்தது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீர தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கணிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது? ஈழத்துல செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திரண்டிருப்பான், நாடார் என்றால் திரண்டிருப்பான், கோனார் என்றால் திரண்டிருப்பான், வன்னியர் என்றால் திரண்டிருப்பான், பறையன் என்றால் திரண்டிருப்பான், கவுண்டர் என்றால் திரண்டிருப்பான், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று திரண்டிருப்பான் செத்திருந்தா. ஆனால் ஈழத்தில் 5000 இந்துக்கள் செத்தார்கள், 2000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்தரை செய்தி வரல. தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே? தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா? அந்த இடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது. எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோனாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்து. இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனியுங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவர் தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர், இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர், இல்ல படையாச்சி. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர், இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு 2 கட்சியில 2 பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? சாதி தமிழனுக்கு சாதிக்காரன் போடுவான். இங்க பாரு, படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான். எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார், ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறார். ஆனால் கட்சி படையாட்சியா, கட்சி வன்னியனா, சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இத நல்ல நுட்பமா நீ விளங்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால், வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர் பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார், திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர், நாடார், செட்டியார், கோனார், ரெட்டியார், நாயுடு எல்லாம் போட்டார். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இப்ப நீ எங்க நிக்க போற? தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன் கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறியா?
அதை புரிஞ்சுக்க. உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிக்கிறேன். நீ புரட்சினா எதை நினைச்சிருக்காத, நாம செய்யறதான் புரட்சி. அதை நல்லா கவனிச்சுக்க. புரட்சி என்பது தம்பி குறிப்பிட்டார்ல, நான் பேசினதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். பெரும் கரும் பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. நீ நினைக்கிற அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அம்பிடு பெரிய கட்சி ஒண்ணு இல்ல. 26க்கு பிறகு குச்சி கூட இருக்காது. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றான். இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பெட்டி மாதிரி தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்கைகளுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிரிக்க பயப்படுற, உனக்கு நடுக்க இருக்குல்ல. அப்புறம் என்னை திட்டுற. நான் இங்க பாரு ராஜா, ஒத்தேடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க சீமா. ஏன் சீமா ஒத்தேடி பாதையில் கஷ்டப்பட்டுக்கிறீங்கம்மா? இந்த 8 வழி பாதை போட்டிருக்கேன் பாரு, இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பரவாண்டா புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த 2 பேரும் புரட்சி தீ. ஒன்று பழனி பாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. ஐதியை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சனம். கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சியில பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சினா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்பெருப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கிகளே, வெளிப்படையான அநீதி. உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விற்கிறான், நிலத்து நீரை உறிஞ்சி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு.
அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது, அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான அநீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண் முன்னே அள்ளி விட்டான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சாண்ட் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான அநீதி. ஊழல், லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய், அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது, வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான அநீதி. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. ஏய், நீ பிறந்த மாதிரிதான் ஆத்தாளுக்கு பிறகு நானும் பிறந்தேன். ஓ உடம்புல ஒரு அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம். நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா சொல்லுவியா நீ? பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியாரெல்லாம் மூக்க மூடு. இந்த தெரு உடையாரெல்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம், சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழிய வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீழி நாலு ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்த நீ நானும் 10 மரம் தான். நம்ம தாத்தா 10 கொட்டை பாடுற வைத்தக்கார வாட்டு சாதி சாதி சாதி. சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. வாரு. மண்புழு பத்தி படிடா, மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு. இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறான், ஏதாவது ஒரு தடவை பாடுறான். இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன், ஒரு தடவை சொல்றான், சொல்லு பாப்போம். இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது, மதம் என்ன மைத்தலா தருது? கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றா. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்லை சொல்றா. சாராவிடா சோகால்டு இந்திரா, என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற. என்ன ராஜா, நீ சரியான வீரன், வாடா என் பாட்டங்க பெருவிடார் கோயிலுக்கு வாடா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு வாடா. என் பாட்டங்கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒருத்தன் கிடையாது, ஒரு சிங்காதி சிங்கம். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடண்டா, என் தலைமையிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி மட்டும் வர சொல்ல. எப்படி எப்படி ஏன் தோத்து போயிருவான், செத்து போயிருவான். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிருச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு எங்காலு. நான் 2016 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன்னு செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கும்பிட போனேன். அவன் கோயில வச்சு, டேய் உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையாயிருக்கு, உன் பேரை வெல்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு பிளீஸ் அப்படின்னு.
என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியைத்தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு. அப்புறம் அவர் கொடியத்தான் நான் வச்சிருக்கேன், அந்த புலிகொடி. அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தார்ல குருமாரி, சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்க நேரா தலைவாச வழியே உள்ள வந்துட்டீல, எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க, என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலைஞரும் என்றதும் இல்லையே, அதனால செத்து போயிடுவாங்க. நான் கேட்டேன், அந்த குருக்கள்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு என் கையில கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்தா அவனுக்கு ஒரு புன் சிரிப்பு, பேர வர்றான். அங்க உடையாலூர்ல உலம்புற கட்டியாண்ட என் பாட்டேன். உங்களால நம்ப முடியாதுடே, ஒருத்தர் கோபமா கத்துறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறதே பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம். நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க. அங்க போய் பாரு, உடையாலூர்ல என் பாட்டை இங்க பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை புதைச்சடம்ங்கிறான். இங்க பாரு, இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா, மேல 2 குச்சி, இங்க 4 குச்சி, மேல இத்து போன ஒரு வாரக்கூரை. அங்க இருக்கிற எங்க ஐயா என்னை கையை பிடிச்சி அழுதாரு. என்னன்னு கேட்டேன். எப்படி அதுவும் பாட்டனுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா. சரி இரு, இப்ப யார்கிட்ட சொல்ற, கருணாநிதி சொல்லி அவர்கிட்ட சொல்லி தலைவாச வழியே உள்ள நுழையாதாலும் என் பாட்டனுக்கு இதை கட்ட போறாரா? நான் சொன்னேன், இப்ப என்ன பிரச்சனை, கட்டுறேன் இரு, கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்தவன் 5 வருஷம் இருக்க மாட்டானா? வந்து கட்டுற இரு, பேரன் கட்டுற இரு, பேசாம இரு. நான் கட்ட மாட்டான், கட்ட சொல்ல பாப்போம். அதே மாதிரி அவன் மையன் அரசேந்திரன், மிகப்பெரிய வீரன். ஏய், இந்த கடல் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குன்னு வரலாற்றுல பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படகோட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ்காந்தி சாலை, கருணாநிதி சாலை. நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி. என்ன ராஜா, ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்து இருக்கு அடிக்கிற, நாளைக்கு ஏங்கால பந்து இருந்தா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்புவேன் கோல். அவன் என் பாட்டை அரசேந்திரன், அவனும் அனாதைதான். போய் பாரு, ஒரு குடிச்சவரில் கிடக்குறான். எங்க ஆத்தா, எங்க பாட்டி வீரப்பெரும்பாட்டி யாரு, எனக்கு வீரமாகாளி தான் குலதெய்வம், அவள் இப்படித்தான் கிடக்குறா. 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன் பாண்டியன் கோயில் கட்டியிருக்கான். அந்த குரு சொல்றாரு, அப்பெருவுடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவரும் உங்க தாத்தா கூன் பாண்டியன், அவர் என் குலதெய்வம். அது கொஞ்சம் சிதிலடைஞ்சிருக்கு. அவள்கிட்ட சொன்னேன், அப்பதா என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுரு, நான் வந்து உனக்கு நல்லபடியா கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. ஓகேடான்னு இருக்கான். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஓட்டே போடலன்னா நான் வென்றுவேன் தெரியுமில்ல. எப்படின்னு கேளு, உன்னால போடாம வாழ முடியாது. நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கல, அப்படியே மங்களா ஒரு போக்கஸ் அவுட்ல நான் முகம் தெரியும். இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல, இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். அந்த முகம் சீமா முகம் வரும். தண்ணி இல்ல, விவசாயம் விளையல, சீமா முகம் வரும். அப்ப வருவேன். ஒன்னும் கவலைப்படாத, நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்னை எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே படாத, நான் உறுதியா வெல்லுவேன். என்ன சத்தியத்தின் மகன். எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவு உண்மையானால், அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம். ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். தமிழ் வாழும், தமிழர் ஆளுவான். இதுல எந்த மாற்றம் இல்லை.
நான் இல்ல, நாம 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 அப்ப வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமாருக்கு இருந்திருக்கும்ல. எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு 50,000 வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும்ல ஈழதாயகத்தில். என் தம்பி தங்கைகளே, அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணி விடாதீர்கள். வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள். அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம். நீ நினைக்கிறாயடா என் உடன் பிறந்தவனே, என் தம்பி தங்கைகளே, உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது. உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக்கொள். எதுவும் உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய பாட்டு தெலுங்கா இருக்குது, உன்னுடைய இசை கர்நாடகமா இருக்குது, உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கா இருக்கிறது, உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமா இருக்குது. எங்கும் உன் தாய் இல்லை, உன் தமிழ் இல்லை. இதை நன்கு மறந்து விடாதே. ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள். இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும்? உன் தாய்மொழியிலே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப, சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப. நாட்டை அடையாத போது தலைவர் மருத்துவத்தை, சட்டத்தை, பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்ல, உயர்ந்த கொள்கையை கொடுத்தான். எனக்கு காசை அள்ளித்தரல, அவன் சுமந்து வந்த கனவைத்தான் எனக்கு கையளித்தான். நான் உனக்கு கடத்துறேன். அண்ணன் வென்றுட்டா கூடவா? இல்ல, நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ, இன்னொரு தலைமுறைக்கு கடத்து. சுதந்திராத பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை. சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு. வந்த காமராஜ் தமிழர் இல்லை, இந்தியர். அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள். நல்லா கவனிச்சுக்க. 10 வருஷம் இந்தியர். அதுக்கு வந்து அண்ணாதுரை திராவிடர், கருணாநிதி ரொம்ப திராவிடர். திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுகிற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏண்டா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு பேரை கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா காவாலியா அப்படின்னா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை, மது மாது சூது, இது 3 ஒழிக்கிறோம் தான் நீங்க வந்தாங்க. டேய், மதுக்கடை எப்படி ஒழிப்பாசிமன் எப்படின்னு பாரு. கொடுத்து பாரு, ஒரு 5 வருஷம் கொடுத்து பாரு, என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவா சீமான்? அவனுக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு. உலகம் போறா, ரஷ்யானா வோட்கா இருக்கு, அங்க சாம்பன் இருக்கு, அங்க என்ன சொல்றது, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கு. ஒயின் இருக்கு. இப்படி ஒன்று ஒயினை திராட்சையில தயாரிக்கிறான், உருளைக்கிழங்குல தயாரிக்கிறான், அரிசியில தயாரிக்கிறான், கோதுமையில தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சிருக்கான். நான் தமிழ் தேசியம், எனக்கு ஒரு மதுபானம் இருக்கு. என்ன மது? என்ன மது? கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எதுக்கு கல்லு கல்லுன்னு சொல்லிட்டா? கல்லுண்ணாமே நம்ம பாட்டம் பாடிட்டான். விடுறா, கல்லு கிடையாதுரா, பணம்பால் தென்னம்பால்ரா, மூலிகை சாடுறா. டேய், ஒன்று கேட்கிறேன்டா அண்ணன் உரிமையோட. இவ்வளோண்டு அருகம்புல்றா, இதை சார குடிச்சா ஹெல்த்ரா, உடம்புக்கு நல்லதுறாங்கிறான். கோதுமை புல்லு, இதை குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம் தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா. அது பாலை குடிச்சா இப்படி ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு தம்பி, உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா. மட்டையாகி மல்லார வரை குடிப்ப. ஆனா என்னோட மது இருக்குல்ல, பனம்பால் தென்னம்பால் இருக்குல்ல, 2 லிட்டருக்கு மேல தான் போதும்ன்ற. ஏனுகள், அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி.
நீ இங்க பாரு, பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு, போதும் தெரியுமா, போதும். அப்பத்தா என்ன போதும்னு சொல்றது சோறு ஒண்ணுதான், அதுக்கப்புறம் கல் ஒண்ணுதான். நீ மதுவை குடி, இந்த பணம்பால் தென்னம்பால குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியாரு மிடா குடியாரு 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. நீ 200 ரூபாய் சம்பாரிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 10 20 ரூபா, சைடிஸ் சுண்டல் வடை இல்லை ஊறுக, அது ஒரு 10 ரூபா, முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்துட்டு அங்கே படுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, பொண்டாட்டி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்லை, குத்திடுறது. அதனால நாம வர்றோம், கல்லு கடையை திறக்கிறோம், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூடுறோம். காசு விடுறா, வேற வழி இருக்குடா. பால் 9 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு ஆந்திரால வருது, அண்ணன் வந்தா நானே மாடு வளர்ப்பேன். முதலமைச்சர் எங்க இருக்காரு? மாட்டுப்பண்ணையில் நிக்கிறாருங்க, கோயில்பட்டியில. அங்க வாடா, நான் நெத்தியை சொரிஞ்சுக்கிட்டு வால்ல இருக்க உண்ணிய பிடிங்கிட்டு வந்து பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைவன் வாடிக்கிறார் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் பல்வ பெருமகன். நீ எதை மாடு நினைச்சிருக்க? என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யாரு? காளைடா. குடும்ப ஒளிப்படம் இருக்குல்ல, குடும்ப படம் இருக்குல்ல, அதுல நடுவாள நின்னுக்குறான்டா காளை. எங்க கூட பிறந்தவன். நீ நினைச்சுக்கிட்டு 5000 ஆண்டுகளா எங்க கூட இருக்கான். நீ சேட்டை பண்ணிட்டு இருக்க. மாடு வளர்க்கறது கேவலம், ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம், வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னையெல்லாம் கேட்கிறேன். என்னங்க படிச்சவன் விவசாயம் பார்க்கலாமுங்க, படிச்சவன் ஏன் சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டார்ல, பசிக்காம இருக்கணும்ல, அவர் எம்ஏ எம்ஃபில், அவர் டாக்டர் காலையில சாப்பிடாம கிளினிக்கு போவாரா? அப்புறம் என்ன தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல, அவனுக்கு சோறு எங்க அப்ப விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா. அதை நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. நீ நிலத்துக்கு முன்னாடி போய், நான் யார் தெரியுமில, சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்ட், போயாங்கிட்டு தம்பி. அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லிக் கொடுக்க மாட்டான் தம்பி. நானே இப்போ உன்ட்ட ஓட்டு காட்டு வந்தேன்னு வச்சுக்க, டே வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு, வீட்டுக்கு 5-6 செல்போனு, வேற என்னடா வேணும்? எல்லாம் தள்ளி நான் பாட்டு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவரை காதில் பஞ்ச வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன கேட்ட? உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம், நீங்கள் வைத்த நகை அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம், நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வையுங்கள், நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம். பேசினாரா இல்லையா? இதை நம்பி அடமானம் வச்சவன் தெருவில் தெரியான். எங்க ஏன் திருப்பி தரல? இவங்க நம்ம கேட்கறதையும் செய்ய மாட்டாங்க, கேட்காதா செய்வாங்க. பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு நிறைய வேலை இருக்கு, கொல்ல வேலை இருக்கு. இங்க பாரு, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும். நாம் ஆளும்போது ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து, இலவசமா கொடுத்து, 1 ரூபாய் கட்டணம் இல்லாம கொடுத்து, 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிச்சுக்க. நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான்.
எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுடா. இத்தினீண்டு மூளை, நிறைய வேலை. இங்க பார்க்க சொல்லலாம். அண்ணன் இப்ப பாக்குறேன், தேர்தல்ல நீ ஒரு தடவை விவசாய பாரு. ஆமா, நீ இங்க பாரு. புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத. நீ புரட்சி அல்லண்டா, நீ பகத்சிங், நீ ராஜகுரு, நீ சுகதேவ், நீ சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொருத்தனும் வீரன். நீ ஏன் நீ வந்து ஒரு மாபெரும் வீரன். நீ உனக்கு சோறு வருதா, நீ நம்ம பாட்டன் பிடித்தவனை ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்க. மருதவண்டியன் அழகுமுத்துக்கோனை பாரு, சுந்தரலிங்கம் தர பாரு. சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற. நீ அப்படி வெள்ளையத்தவனை ஒரு தடவை நினைச்சு பாரு. அப்படி பெருமையாயிரா. நாங்கெல்லாம் டே போடா போடா. சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு. முதல்ல இந்த ஸ்டாலின் படம், உதயநிதி படம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்காங்களா, அவனெல்லாம் போடா போடா. என் பிள்ளைகளை பாடுறா, என் தலைவன் படத்தை வச்சுட்டு தெரியுமா அப்படி. நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா, வீரனை சுமக்கணும். வெட்டி வெட்டி வேலை, வெட்டி சவடால் விடுறவனை பார்க்க கூடாது. நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம், ஈடிக்கு அஞ்ச மாட்டோம். அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி பிடிச்சி கிடந்திய போய் டெல்லியில். எதுக்கு இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்கு, எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க, நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்றேன். பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலத்தில் அந்த அளவு சேர்ந்துறது இல்லை. ஜெஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கேலோ இந்தியா வாங்க வாங்க. கேலோனா என்னங்க, ஹிந்தியில விளையாட்டு. அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா, ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா. நானும் உன்னை நேசிக்கிறேன். நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒருதலை காதலா ஆக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாகவே இருக்கு ரொம்ப நாளா. நானா லவ் பண்றேன். நான் லவ்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்டபாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டா சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ற மாதிரி தெரியல. நான் உருகி உருகி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவாது சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்புல இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன், சொத்தெழுதி வையப்பா, ஆடு மாட்டை பேருக்கு மாத்தப்பா, நகனட்ட ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா போட்டாய்ப்பா. உதயசூரியன் ரெட்டலை போட்டாய்ப்பா. போட்டா அவன் வீட்டுலதான் விளக்குறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சொல்றீங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா, 3 வேளை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா, நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில, வெங்காட்டுல, வேர்க்க, பனியில, மலையில, வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி, உனக்கு ஒரு ஓட்டு நன்றி. போடுறா, ஒரே ஒரு ஓட்டு போடுறா. நாட்டை என்கிட்ட கொடுத்து நிம்மதியா படு. உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன். இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மரணன் பிரபாகரன் வழித்தடத்தில் வந்த பிள்ளைகள். நாங்க அதை கவனித்து
உலகத்துல எத்தனை புரட்சியாளன்டா பிடல் காஸ்ட்ரோ, மாசே திங்கு, ஹோ சி மின், சே குவேரா, மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், எத்தனை பேர் வந்தாண்டா. எல்லாரும் வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன், இந்திய பெருநிலத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திர போஸைத்தான் தன்னுடைய குருவாக, ஆசானாக, முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு சுபாஷ் இஸ் மை லீடர், சுபாஷ் இஸ் மை ஆசான், மை டீச்சர் அப்படி இருக்கு. அப்படி ஏத்துக்கிட்டு நின்னவன்டா நம் தலைவன். நீ இப்படிலாம் முறிக்க போற போது 5-6 பேரை கொண்டுட்டு போயிருவேன்டா. நானே வெறி கொண்டிருக்கேன், நீ வேற ஏற்றி விடாத. ஏய் இன்னும் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கு நான் 2 மாசம் இதே மாதிரி கத்திட்டு போகணும்டா, சுத்தி போகணும்டா. நான் போயிட்டேன்னு நினைச்சு படுத்துறாதப்பா, எல்லாம் படுத்து போயிருப்பா. தயவு செய்து வேலை செய்யப்பா. போப்பா, அம்மாட்ட பேசுப்பா, அக்காட்ட பேசுப்பா, தங்கச்சிட்ட பேசுப்பா, தம்பிகிட்ட பேசுப்பா. எப்பா தயவு செய்து ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா. இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுகாட்டுல போட்டிருப்பா, நிம்மதியா போறோம்ப்பா. என்னை கேட்பான், சீமா நீ முதலமைச்சராகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லைங்க, நான் முச்சந்திலிருந்து கத்திட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை. இந்த மண்ணின் மகனடா, மான தமிழ் மகன்டா, மான தமிழச்சி மாறல பால் கொடுத்த வீர தமிழ் மகன். நான் இந்த நிலத்தை ஆளக்கூடாதா? சாரா இந்த நாட்டில் தலைவன் எல்லாம் ஒரு தடவை என்னோட தர்க்கம் பண்றான். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ஐயா எடப்பாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், தம்பி அண்ணாமலை ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், தம்பி உதயநிதி 1/2 மணி நேரம் பேசணும். எல்லாம் பேசிட்டு இறங்கு. எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்டுடா என் மக்கள் ஓட்ட. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். எப்படி எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனா தந்தர்லிய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். இந்த வாரா நாட்டையும் வீட்டையும் நீ ஆடுற மாதிரி பார்த்துக்கிறதா ஆண்மை உள்ள ஆண்மகனுக்கு அளவுன்ற. நாங்க ஆண் மக்களா இல்ல என்பாரு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை ஆட்சின்னு சொல்லடா. என் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன் நல்லாட்சிங்கிறான். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் பூசியால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயே என்கிறான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழ் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குள்ளி குரலெடுத்து கூவாயோ கருங்குயிலே. அது போறாம்பா. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். சிறுநரி யாருன்னு உனக்கு தெரியும், சிங்கம் யாருன்னு உனக்கு தெரியும். சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா புரசுங்கிறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழன் தான். எந்திரா நீ எந்திரா, சும்மா வந்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க ஒளிக கோஷம் 1000-500க்கு ஓட்ட விற்கிற வேஷம் தூக்கி போடுறா, பிச்சைக்கார காசு போடா அப்படின்ற. அடிச்சு விடு அண்ணன் இருக்கேன் கூட. நீ நடந்து போ, அஞ்சாத. வெயில்ல வெளிச்சத்தில் நடக்கும், திரும்பி பாரு. நிழல் நான் தான், உன் நிழல் இல்ல, ஏன் நிழல் தான். இருட்டுல போறியாடா, உன் நிழல் உனக்கு தெரியலையா? நம்புடா, அப்ப கூட உன் பின்னாடி நான் வருவேன்டா. வரும் கருப்பு பிடிச்சா விடாதுதான், இந்த கருப்பு நீ விட்டாலும் விடாது. நான் இருப்பவன் கூடவே இருப்பேன். தைரியமா இரு, தூக்கி போடு. நீ தேவரா விடாது அங்க, தேவேந்திரா விடு அங்க. அண்ணன் வேணுமா இங்க வா. யாருன்னு கேட்டா திமிரி சொல்லு, நான் தமிழன் சொல்றா. முறுக்கறி நின்றா. உனக்கு பயமா இருக்காடா, போடா. பாட்டம் புளித்தவன் கோட்டைக்கு போடா. ரொம்ப பயமா இருக்கா, போடா. சுந்தரலிங்க நினைவிடத்துக்கு போடா.
போடா தீரன் சின்னமலை போய் கும்பிடா, போடா பாட்டி வேலுநாச்சி இருப்படா, மருதாண்டி இருப்படா, குட்டிச்சேரு மாதிரி கொட்டை வச்சிருக்கான்னு நினைக்கிறாடா, கும்பிடுற இடத்த உங்க அண்ணன் வந்தன கட்டண்டா. கண்ட கண்ட காவாலி பயிலுக்கு கடற்கரையில கல்லறை 2 கோடி இருக்கும்போது என் பாட்ட 30 கட்ட மாட்டாங்கடா. Don't worry, be happy. I am always with you. Don't worry. அதான் வைக்கலைய விடு. வைக்க மாட்டாங்க, வைக்கலடா விடுறா. ஏண்டா மொத்த சமாதியில உடைப்பீங்கன்னு பேனா ஏமாத்திரா விடுறா. நான் உடைக்க போறதில்ல, நான் இருப்பேன். உடைக்க போறது நீதான். நீ வந்து வண்டியில் ஏறி உடைப்ப, உடைக்கும் போது உடைக்கிறாங்கன்னு நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போது 15 பேரை சுட்டியில நீ வா, நான் உடைக்கும் போது கொஞ்சம் போராடு பார்ப்போம். நீ என்ன செய்தியோ ராஜா, அதை நானும் செய்வேன். நீ என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் கேட்பாங்க. என்ன சட்டம் தன் கடமையை செய்யும், அதை ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது. இந்த செயலை, கொடுஞ்செயலை அரசு கண்டிக்கிறது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். ஓகே, போயிட்டு வரேன். இதை தாண்டா 60 வருஷமா எங்கிட்ட பேசிக்கிறீங்க. அந்த வசனம் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. அதே திருப்பி உங்ககிட்ட ஒரு பேச்சு விட்டு போறோம், அவ்வளவுதானே. என்ன எங்கே கேட்ட வசனமா இருக்க? அட படுவாவி, நீ பேசினதாண்டா 60 வருஷமா நீங்க பேசினதா தம்பி. ஆளுக சின்ன சின்ன ஆளுக தம்பி, வேலை ரொம்ப சீரியஸா பண்ணுவோம். நீ சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு. யாரோ சார் இனி இவங்களுக்கு நான் தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. ரத்தம் ஓடுதுலங்க அப்படியே. அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க, அவன் மேல அப்படி கணந்துகிட்டு இருக்கான். மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு, அதை பூனு ஊதி விட்டு களைச்சு விட்டு எரிஞ்சிருவான். அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். அந்த தீர்களை அதான் புரட்சி தீ. என் உடன் பிறந்தவனே, என் பாசத்திற்குரிய தங்கைகளே, தம்பிகளே, உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு, ஒண்ணு இல்லடா புரட்சினா ஒண்ணு இல்லடா. டேய், உங்க அண்ணன் தனி மனிதன் அப்படி போனோம்னாடா விபத்துடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா. தனியாளாக உங்கள் அண்ணன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட், எல்லோரும் சேர்ந்து போனால் டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. ஒற்றுமையின் வலிமை இவ்வளவுதாண்டா. டே, வீட்டுல சிமிலி வழக்கு மெழுகுபடுத்தி வாய்கிட்ட இருந்த ஊதுற காத்து அணைஞ்சிருமடா, அணைஞ்சிருமடா, இவ்வளவுதாண்டா. இதே நெருப்பு, இதே சிறு நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பட்டி எரிகிற போது, பற்றி எரிகிற தீயை எந்த காற்று சிமிலி விளக்கில் இருக்கும் போது ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுக்கு பேரு தாண்டா புரட்சி. நீ பத்தவைடா, பற்றி எரியும்டா. பத்த வைத்த சிறு நெருப்பு தாண்டா பழனி பாபாவும் முத்துக்குமாரும் பற்றி எரியுதா. இந்த தீ அணையாது, காலமும் காற்றும் ஊதி 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 வளர்க்கும். சினிமா எடுத்து பஞ்சம் பழைக்க வந்தவன் சீமா, வந்த வேலையை விட்டு இந்த வேலையை செய்யறான். இப்ப ரொம்ப நாள் கழிச்சா, அண்ணன் நீ நடிச்சா தான் நல்லா இருக்கும்னே, அப்படியாடா தம்பி, தேர்தெல்லாம் வருதுன்னு அதுக்குள்ள முடிச்சிடறோம்னே, அப்படியாடா அண்ணன் ஒரே மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க, கொஞ்சம் தாடி வீணா அரிக்குமடா, எனக்கு அது தாங்க முடியாதடா. அப்படியே சரி வாண்ண. இப்போ என்னமா அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? மலைக்கு மாலை போட்டிருக்காரா? ஏன்டா அந்த மாதிரி? இல்லை சீசன் அப்படி இருக்க, மார்கழி மாசமா இருக்காதுங்க. இல்லடா நடிக்கிறேன் இந்த படத்துல, யார் ஜோடி, யார் டைரக்டர், இவ்வளவு கேள்வி கேட்பான். அதுக்கு சும்மாப்பா, சும்மா தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு நேர்த்திக்கிட. அதுல சில பேர் தாடி உங்களுக்கு, சில பேர் டேய் வைக்கவா எடுக்கவாடா, வளர்க்கவா சிறைக்கவாடா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா. பெரிய பெரிய குடும்பம். அதுல ஒரு அண்ணே தாடியோட உங்களை பார்க்கும்போது போராளி மாதிரி இருக்கணும். அப்ப இவ்வளவு நாள் கோமாளி மாதிரி இருந்தானடா. என்னடா அவன் பிரச்சனை? என்ன மாதிரி ஆகும் அவனுக்கு? இந்த தாடி வச்சிருக்கான் பேர், அவன் பேரான் அண்ணனை எப்படியும் தாடி எடுக்க விட்டாரு, நல்லா இருக்கு, அவனுக்கு கம்பெனி சேர்க்கிறான். தாடி இல்லாம பாரு, சீச்சி அண்ணனுக்கு செட் ஆகல, சோகமா இருக்கு, எடுத்து விட சொல்லு.
இந்த பத்தியா ஆனா மீசவி டே உனக்காக தாடி எடுக்கிறேன், அவனுக்காக ஒரு மாதிரி மீசை வளர்க்குறேன், ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு ஓட்ட போட்டான். முடிஞ்சிரா என் தம்பி. அண்ணா இது சிற்றூர்னே கோயில்பட்டினே 8:30 மணிக்கு கலைஞ்சு போயிடுவாங்கண்ணே. நம்ம 7:30 ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு இல்ல, நீங்க கலையிற மாதிரி தெரியல. இது திமுக அதிமுக கூட்டம்னு வச்சுக்கிறீங்களா, தலைவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது போயிடுவாங்க, கடை சாத்திடுவாங்க. நீங்க போகாதீங்க, நாங்களே கொடுத்துறோம். கையில கொண்டாந்து குவாட்டர் பிரியாணி குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம். இது மான தமிழர் கூட்டம். இது கொள்கைக்காக கூடுற கூட்டம். இது கட்சி தாண்டி காசு தாண்டி கடமைக்கு கூடியிருக்கு. இது தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்த புரட்சி படை. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, வரலாறு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதுதான் 24 பாராளுமன்ற தேர்தலும் 26 சட்டமன்ற தேர்தலும். இதில் விழித்துக் கொண்டு நமக்கான அரசியலை கட்டி எழுப்பி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அடியோடு நம் இனத்தை மறந்துட வேண்டியதான். நீ நல்லா கணிச்சுக்க. உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன், சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5-10 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாலும் இலக்கு வென்றாலும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நான் தமிழர், நானே தமிழர்.